ஏன்னா இந்த இஸ்லாத்தை நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்கள் மூலமாக தீர்மானித்து வழங்கி விட்டான், கொடுத்து விட்டான். அது அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ வாழ்க்கை முறை இருக்கின்றன, எத்தனையோ வாழ்க்கை நெறிகள் இருக்கின்றன, தத்துவங்கள் இருக்கின்றன, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கை நெறியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். சீக்கியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு வாழ்க்கை நெறிமுறையை, ஒரு பாதையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல புத்தர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு வழிமுறையை, ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பாதையை வகுத்து கொண்டு செயல்படுகிறார்கள். அது மாதிரி பழங்குடியினர்களை பார்த்தால் மலைவாசிகள், காட்டுவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய பழங்குடியினர்கள், அவர்கள் ஒவ்வொரு பழங்குடியினரும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி உலகத்தில் ஏகப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை முறைகளில் எல்லாம் முக்கியமான வாழ்க்கை முறையாக இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருக்கிறது. இஸ்லாமிய வாழ்க்கை முறையினுடைய முக்கியத்துவம் என்ன? எத்தனையோ வாழ்க்கை முறைகள் இருக்கிற பொழுது இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கிறது, உன்னதமான முக்கியத்துவம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏனைய வாழ்க்கை முறைகளெல்லாம், ஏனைய வாழ்க்கை நெறிகளெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. இப்போ சீக்கிய மதத்தை எடுத்துக்கொண்டால் குரு நானக் என்பவரால் அந்த வாழ்க்கை முறை வடிவமைக்கப்பட்டு இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று அவர் ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அது மாதிரி புத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் புத்தர் என்பவர் அவர் ஒரு வாழ்க்கை முறையை, தத்துவத்தை கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பாதையை வகுத்து கொடுத்து விட்டிருக்கிறார். இப்படி பழங்குடியினர், ஹிந்து போன்ற எல்லா மதங்களும் அதை தோற்றுவித்தவர்கள் அல்லது அதனுடைய மத குருமார்கள் இப்படித்தான் வாழணும் என்று நெறிமுறையை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை நெறிமுறையை கொண்டிருக்கவில்லை. அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய வாழ்க்கை முறை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கை முறை, வாழ்க்கை நெறி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, நிர்ணயிக்கப்பட்டதல்ல. இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ்வால், இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நெறிதான் இஸ்லாமிய வாழ்க்கை நெறி. அதனால்தான் ஏனைய எல்லா வாழ்க்கை நெறிமுறைகளையும் விட
இஸ்லாமிய வாழ்க்கை முறை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரே வார்த்தையில் சொல்வதானால் இஸ்லாமிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம் என்ன? இஸ்லாமிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம் என்னவென்றால், இஸ்லாமிய வாழ்க்கை முறை படைத்தவனால், இறைவனால் வழங்கப்பட்டது. ஏன்னா இந்த இஸ்லாத்தில் நம்ம இஷ்டத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை உருவாக்க முடியாது. நம்ம இஷ்டத்திற்கு ஒரு சட்டத்தை எடுக்க முடியாது. எல்லாத்தையுமே 1500 ஆண்டுகளுக்கு முன்பால் அல்லாஹ் குர்ஆனிலே தீர்மானித்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தீர்மானித்து வழங்கி விட்டான், கொடுத்து விட்டான். அதுதான் நெறியாக இருக்கும். நான் என் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. நான் சாப்பிட்றதுலேருந்து, பல்லு விளக்குலேருந்து, ஆடை அணிவதிலிருந்து, ஏன் பாத்ரூமுக்கு போகிறது வரைக்கும் எல்லாவற்றையும் என்னுடைய இஷ்டத்திற்கு அல்லது ஒரு இஸ்லாமியன் அவன் இஷ்டத்திற்கு செயல் செய்ய முடியாது. இப்படித்தான் செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்படித்தான் செய்ய முடியும். இப்படி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை முறைங்கிறது இப்படித்தான் என்று இறைவனால் வரையறுக்கப்பட்டது. அப்போ முக்கியத்துவம் என்றால், இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த முக்கியத்துவத்தின் மூலமாக சிறப்பு பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா என்று கேட்பான். இந்த பழத்தினுடைய முக்கியத்துவமே, இந்த பழத்தை சாப்பிட்டா இந்த நோயெல்லாம் போயிடும். அப்போ இந்த நோயெல்லாம் போயிடுங்கிற பலன் இருப்பதனால் இந்த பழம் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மாதிரி இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்ந்தால் மறுமையிலே வெற்றி பெறலாம். கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம். அது அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் வழிமுறைகிறது இஸ்லாம் மட்டும்தான். அதுதான் அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நெறிமுறை. அப்போ இந்த இஸ்லாமிய வாழ்க்கையில் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் என்கிறது சிஜ்னுல் மூமினுக்கு சிறைச்சாலை போன்றதாக இருக்கும். காஃபிர் நிராகரிப்பாளர்களுக்கு, மறுப்பாளர்களுக்கு சொர்க்கத்தை போன்றது. ஏன்னா அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் இதனால் செஞ்சுக்கிறலாம். இஸ்லாமியர்கள் கட்டுப்பாடோடு இப்படித்தான் வாழணும், அல்லாஹ் இப்படித்தான் வாழ சொல்லியிருக்கான்னு நம்ம கட்டுப்பாடோடு வாழ வேண்டி இருக்கிறது. அதனால தான் மூமினுக்கு சிறைச்சாலை என்று சொன்னார்கள். ஆக இது இஸ்லாமிய வாழ்க்கை முறையினுடைய முக்கியத்துவம். இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. இந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் நெறி பிறழாமல் கடைசி வரை வாழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய முறையிலேயே வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.